ஸோ ஹோண்டா எப்போ எலக்ட்ரிக் வெர்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வெயிட்டிங் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஹோண்டா ஃபைனலாக இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் 27 நவம்பர் 2024 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆக்டிவா இ அண்ட் QC1 அப்படிங்கிற 2 பேரில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆக்டிவா இ அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் டிசைன் அண்ட் இன்டர்நேஷ்னல் மாடல், அதாவது யூரோப் கண்ட்ரீஸ் அண்ட் இந்தியாவுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அண்ட் QC1 அப்படிங்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் இந்தியாக்காக பண்ணப்பட்ட ஒரு ஸ்கூட்டர், ஒரு அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சொல்லலாம். அண்ட் இந்த 2 ஸ்கூட்டர் பற்றி டோட்டலாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்கே த ஈவென்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவா இ. ஸோ அந்த ஆக்டிவா இ வந்து இன்டர்நேஷ்னல் டிசைன் அண்ட் காமன் ஃபார் யூரோப் அண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஏன் அப்படின்னா இதில் வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரி டெக்னாலஜியில் கொண்டு வராங்க. இது ஆல்ரெடி வந்து SE அப்படிங்கிற ஒரு வெர்ஷனில் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ SE ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரியில் வரும். 2 ஸ்வாப்பபிள் பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. PSM மோட்டாரில் இயங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இந்த ஆக்டிவா இயை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க ஹோண்டா தரப்புலேருந்து. அண்ட் இதில் இருக்கிற லைட்ஸாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா நீங்கள் ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருந்த ஆக்டிவா மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பெருசாக வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் ஒரு நார்மலான ஒரு ஸ்கூட்டர் டிசைனாகவே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டைலிஷ் LED லேம்ப்ஸோட கொடுத்துருக்குறாங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட் ரியர் டிசைன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா LED லைட்ஸாகவே கொடுத்துருக்குறாங்க. கிராப் ரயிலும் அண்ட் ஹோண்டாக்கு ஏற்ற மாதிரி கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோண்டா வந்து eSwap அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அதில் இயங்குது. ஸ்வாப் ஈஸி ரைட் ஈஸி அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரு, டெல்லி அண்டு இந்த மாதிரி டாப் சிட்டிஸில் இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரியோடைய ஸ்டேஷன்ஸ் வந்து ஹோண்டா அமைச்சிருக்கிறாங்க. ஸோ உங்கள் பேட்டரியை நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்வாப் பண்ணி மாற்றிட்டு போகலாம். ஸோ விலை வந்து இந்த வண்டியோட விலை வந்து கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்வாப்பபிள் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால நீங்கள் பேட்டரியை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது. வண்டியை மட்டும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு பேட்டரிக்கு ஒரு ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி, ஒன் டைம் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி பே பண்ணி நீங்கள் ஒரு கார்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த கார்டை வச்சுட்டு நீங்கள் பேட்டரி ஸ்வாப் ஸ்டேஷன் போயிட்டு பேட்டரியை வந்துட்டு ஸ்வாப் பண்ணிவிட்டு உங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால டெஃபினட்டாக வண்டியோட விலை நல்லாவே கன்சிடரபுளாக குறையும். ஸோ ஓலாக்கு பயங்கரமான ஆப் வந்து ரெடியாக இருக்குது. நாட் ஓன்லி ஓலா, இந்தியாவில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்குமே ஒரு பெரிய ஆப் ரெடியாக இருக்குது. ஸோ ஹோண்டா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் லீடராக வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்வாப் ஸ்டேஷன் வந்துட்டு ஃபுல்லி சார்ஜ்டு பேட்டரிஸ் அங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஒரியும் இல்லாமல் ஸ்வாப் பண்ணிட்டு போகலாம். ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த ஸ்கூட்டர்ஸை நீங்கள் ஆக்டிவா இ வாங்கும்போது உங்களுக்கு சுத்தமாக பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா பேட்டரியை முக்கால்வாசி வந்து எல்லாமே அடைச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஹோண்டாலேருந்து ரோட் சிங்க்ரனைஸ் டியோ அப்படின்னு ஒரு ஆப்பை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் நேவிகேஷனாக இருக்கட்டும், பேட்டரி ஸ்வாப்பிங் செஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனாக இருக்கட்டும், கால்ஸ் இனிஷியேட் பண்ணுறது, ரிமைண்டர் செட் பண்ணுறது, மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த ஆப் மூலிமா நீங்கள் பண்ண முடியும். அண்ட் ஸ்மார்ட் கீ வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் எப்படி நம்மளுடைய பஜாஜில் இருக்கிற கீ மாதிரி இதுவும் ஒரு ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்குறாங்க. வித் ஸ்மார்ட் கீ உங்கள் ஸ்கூட்டரை ஃபைண்ட் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, சேஃபாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஸ்மார்ட் கீயில் நீங்கள் பண்ண முடியும். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17.78 சென்டிமீட்டர், அதாவது 7 இன்ச்சில் ஒரு TFT டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. டே நைட் மோட்ஸில் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும் இந்த டிஸ்பிளேயில். ஸோ ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈகோ மோட், அதாவது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்கணும், அதே சமயத்தில் ரேஞ்ச் எனக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈகோ மோடை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் கம்ஃபர்ட்டாக போகணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மோட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் த்ரில்லிங்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்குறாங்க. இதோடைய ஸ்பீட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து விவரிக்கலை அண்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் PSM மோட்டரில் இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிச்சு. சைடு மவுண்டட் PSM மோட்டார் எப்படி நம்மளுடைய பஜாஜ் சேட்டக்கில் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. 6 கிலோவாட் பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. 80 km/h எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மூத் அண்ட் குயிக் எக்ஸலரேஷன், எஃபர்ட்லெஸ் ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஹோண்டா தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ரிவர்ஸ் மோடும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டின் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்
அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் ஐ திங்க் இன்டகிரேட்டட் ஃப்ரேம் பவர் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பக்கம் தான் சஸ்பென்ஷன் இருக்குது. எஸ், அந்த நம்ம பஜாஜில் பயன்படுத்துகிற மாதிரியான சஸ்பென்ஷன் தான் இதுலேயும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும், ரியரை பொறுத்த வரைக்கும் ட்ரம் பிரேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. 40 வாட்ஸ் USB போர்ட் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நீங்கள் ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ண முடியும். க்ளவுட் பாக்ஸ் ஏரியா ரொம்ப குட்டியாக சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹூக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து 5 கலர்ஸில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாலோ ப்ளூ அண்ட் சில்வர் மெட்டாலிக் அண்டு பேர்ல் ப்ளூ அண்டு பிளாக்கு அண்ட் ஒயிட். ஸோ 5 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. 3 years ஆஃப் வாரண்ட்டி அல்லது 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக இதோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து 102 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. டாப் ஸ்பீடுங்கிறது 80 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு தான் கொடுத்துருக்குறாங்க. 0 to 60 7.3 செகண்ட்ஸில் போகக்கூடியது. 22 நியூட்டன் மீட்டர் டார்க்கு கொடுத்துருக்குறாங்க. கிரேடபிலிட்டி 13 டிகிரி கிரேடபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிரேக் பார்த்தீங்கன்னா 160 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. ரியர் பிரேக்ஸ் வந்து 130 mm ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக்ஸ் ரியர் சஸ்பென்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் க்ளவுட் பாக்ஸ் ஏரியா ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. ஸோ மோட்டரோட பவர் வந்து 6 கிலோவாட் சொல்லியாச்சு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 1.5 கிலோவாட்டில் வந்துட்டு 2 பேட்டரி, அதாவது 3 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 கிலோவாட் பேட்டரி பேக்கில் 102 கிலோமீட்டர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஸ்வாப்பபிள் லித்தியம் அயான் பேட்டரியாக கொடுத்துருக்குறாங்க. லைட்ஸ் கம்ப்ளீட்டாக எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ப்ராசஸர் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 32 GB ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் OS வந்து இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கனெக்டிவிட்டி ஆப் வந்து ஹோண்டாலேருந்து ரோட் சிங்க்ரனைஸ் டியோ அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுக்குறாங்க. ஸோ ரிவர்ஸ் மோடு, டேஷ்போர்டு பிரைட்னஸ், அப்புறம் மெயின்டெனன்ஸ் அலர்ட்ஸ், கால் மியூசிக், நேவிகேஷன், லைவ் ட்ராக்கிங், OTA அப்டேட்ஸு, இது எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்க முடியும் வித் ஸ்மார்ட் கீ. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆக்டிவா ஈயை பற்றின ஒரு தகவல். அண்ட் இப்போ நம்ம QC1 பார்க்கலாம். ஸோ QC1 பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரத்யேகமாக இந்தியாவுக்காக பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் டெஃபினட்டாக நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? பூட் ஸ்பேஸ் எதிர்பார்க்கலாம். இதான் அதில் ஹைலைட்டடானது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்கூட்டர் மாதிரி இது இருக்குது. ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே வந்து சஸ்பென்ஷன் வந்து டூயல் ஷாக் அப்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோப்பிக் தான் கொடுத்துருக்குறாங்க. கிராப் ரயில் நம்ம பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்கூட்டரில். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதும் 1.5 கிலோவாட் லித்தியம் அயான் பேட்டரி தான். இது சிங்கிள் யூனிட் பேட்டரி, PP செல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹை எனர்ஜி டென்சிட்டி அண்ட் எக்ஸ்டெண்டட் லைஃப் சைக்கிள் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 330 வாட்ஸ் ஆஃப் போர்டு ஹோம் சார்ஜர் வந்து இதில் கொடுக்குறாங்க. அதாவது 6 வாட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் பவர் சாக்கெட் இதில் இருக்குது. கேன் கண்ட்ரோல்டு ஆட்டோ கட் டெக்னாலஜி இந்த பேட்டரியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இது நான் ரிமூவபிள் பேட்டரி, நீங்கள் அதை மனசில் வச்சுக்கணும். அண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் கிளியராக ஹப் மோட்டரை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் மோடு வந்துட்டு எக்கானமி மோடு அப்படின்னு 2 மோடு தான் இதில் இருக்கும். டிஸ்பிளே இதில் LCD டிஸ்பிளே 5 இன்ச்சுக்கு ஒரு LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் 40 வாட்ஸ் USB போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. மொபைலை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி. அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 26 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அவைலபிள் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவுக்காக பிரத்யேகமாக பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னது. ஸோ ஏன்னா பூட் ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து செட் ஆகாதுல்ல. ஸோ அதனால் ஒரு 26 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில். இதுக்கும் 3 years and 50,000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் செரனிட்டி ப்ளூ அண்ட் வந்துட்டு பேர்ல் மிஸ்ட்ரி ஒயிட் அண்ட் பிளாக், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ அண்ட் திருப்பி வந்துட்டு மெட்டாலிக் சில்வரில் கலர்ஸில் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது 50 கிலோமீட்டர் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. 0 to 40 அப்படிங்கிற ஸ்பீட் வந்து 9.4 செகண்ட்ஸில் போகும். மேக்ஸிமம் டார்க் 77 நியூட்டன் மீட்டர். கிரேடபிலிட்டி 7 டிகிரி கிரேடபிலிட்டி, அதுவுமே கம்மியான ஒரு கிரேடபிலிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. அண்டு இந்த வண்டியில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ட்ரம் தான் கொடுத்துருக்குறாங்க. 130 மில்லிமீட்டர் ஃப்ரண்ட், ரியரில் 110 மில்லிமீட்டர் வந்து ட்ரம் கொடுத்துருக்குறாங்க. 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் இந்த ரியர்லேயும் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. 26 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ். க்ளவுட் பாக்ஸ் ஏரியா 1.45 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில். இதோட கர்வ் வெயிட் 89.5 கொடுத்துருக்குறாங்க. மோட்டார் வந்துட்டு 1.8 கிலோவாட்
பவர் கொண்ட ஒரு பிஎல்டிசி ஹப் மோட்டராக கொடுத்துருக்குறாங்க. பேட்ரி 1.5 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரியாக கொடுத்துருக்குறாங்க. IP67 ரேட்டட் பேட்ரி. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியை 0 to 80 கிலோமீட்டர் 80% வந்துட்டு 4 hours 30 minutes சார்ஜ் பண்ணலாம். அண்ட் 0 to 100% 6 hours 50 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 330 watts ஹோம் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஃபைன். இதில் வந்துட்டு ரைடிங் மோட்ஸ் 2 ரைடிங் மோட்ஸ் தான், ஈகோ அண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 5 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வாரண்ட்டி 3 years and 50,000 kilometers, சார்ஜர் வாரண்ட்டி 3 years 50,000 kilometers, பேட்டரி வாரண்ட்டி 3 years and 50,000 kilometers சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது 2 வண்டியோடைய ப்ரைஸை பற்றி எந்த ரிவியூலும் அவங்க பண்ணலை. ஸோ அஃபோர்டபுளாக இருக்கும், நீங்கள் வாங்குகிற ப்ரைஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 2025 இதோடைய ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணப்படும். ஜனவரி 2025 புக்கிங்ஸும் ஸ்டார்ட் ஆகும் அண்டு அப்படின்னு ஹோண்டா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, 2 வண்டியுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான டிசைனில் தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கே பிஎஸ்எம் மோட்டார், இங்கே வந்து ஹப் மோட்டார் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது கொஞ்சம் வந்து ரேஞ்ச் கூட கொடுக்கும், இது வந்து ரேஞ்ச் கம்மியாக கொடுக்கும். அது ஒரு நார்மல் ஸ்பீடில் போகுது, இதுவும் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீடில் போகுது. ஸோ வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்வாப்பபிள் பேட்டரி டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து பேட்டரியை ஓன் பண்ணாமல் வண்டியை மட்டும் ஓன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து விலை கண்டிப்பாக கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் QC1 அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரேஞ்சும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ ஹோண்டாவோடைய இந்த ஆக்டிவா இ அண்ட் QC1 எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். கீப் வாட்சிங் RK Dhiman அண்ட் சப்ஸ்கிரைப் RK Dhiman.